அன்பார்ந்த மக்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக் பிள்ளை அண்ட் வெல்கம் டு தி கே டிவி. நம்ம தொடர்ந்து கேட்டே இருக்கோம் மக்களே. 10 வருடமாக மோடி ஆட்சி நமக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி கேட்டுட்ருக்கோம். ஸோ ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் நான் சொல்லிக்க விரும்புகிறேன், நம்ம எந்த கட்சிக்கும் சார்பு இங்கே கிடையாது. யார் நல்லது பண்ணாலுமே நம்ம ஏற்றக்கூடிய இடத்துல நம்ம இருக்கிறோம். ஒரு பொதுமக்களாக யார் நல்லது பண்ணுறாங்க எனக்கு அப்படிங்கிறதை தெரிந்து கொள்வதற்கான ஆர்வம் எனக்குமே இருக்குது, உங்களை மாதிரியே. ஸோ அந்த அடிப்படையில் தான் கேட்டுட்ருக்கோம். நீங்கள் மோடி ஆட்சி 10 இயர்ஸாக இருந்தது, இப்போ அடுத்தது இன்னும் அடுத்த 5 இயர்ஸ் நீங்கள் கொடுங்க அப்படின்னு கேட்குறீங்க இல்லைங்களா? அப்போது அப்படி இருக்கும் பட்சத்தில் கடந்த 10 வருஷமாக என்ன சாதனை பண்ணியிருக்கிறீங்க நீங்கள் அப்படிங்கிறதே தெரிந்து கொள்வதற்காக நம்ம தொடர்ந்து கேட்டுட்ருக்கோம். யாரும் சொல்கிற மாதிரி இல்லை. இப்போ புதுசாக பார்த்தீங்கன்னா அவங்க பிரச்சாரத்தில் ஒரு வார்த்தை பயன்படுத்துகிறாங்க, மோடிஸ் கேரண்டி அப்படின்னு பயன்படுத்துகிறாங்க. சரி, அப்போ 10 வருஷமாக இவங்க கொடுத்த அந்த கேரண்டிஸ்லாம் செயல்படுத்தி இருக்கிறாங்களா, என்ன நிலைமையில இருக்குது அப்படிங்கிறத பற்றி டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் இந்த பதிவில். எலெக்ஷன் 2024 பிஜேபி பொறுத்தளவுக்கு அவங்களுடைய பிரச்சாரத்தில் ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க மக்களே. என்ன வார்த்தைன்னு பார்த்தீங்கன்னா, மோடிஸ் கேரண்டி. இப்போ நீங்கள் ஓட்டு போடுங்க, அடுத்த 10 இயர்ஸில் பாருங்கள், 5 இயர்ஸில் பாருங்கள், நாங்கள் இதெல்லாம் கேரண்டி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புதுசான வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. ரைட், ஓகே, சூப்பர். அதாவது ஒரு அரசியல் தலைவர் பிரச்சாரத்தின் போது ஐ கேரண்டி அப்படின்னு சொல்கிறது நல்ல விஷயம்தான். ஆனால் இதே மோடிக்கு நம்ம லாஸ்ட் 10 வருஷமாக வாய்ப்பு கொடுத்துருக்கோம் தான் சொல்லணும். ஏன்னால் நம்ம ஒரு போடக்கூடிய ஓட்டின் மூலியமாகத்தான் அவங்க பிரைம் மினிஸ்டராக உட்காடுறாங்க, எம்எல்ஏ எம்பியாக உட்காடுறாங்க. அப்படி 10 வருஷமாக வாய்ப்பு கொடுத்ததில் அவர் என்னென்ன கேரண்டி நமக்கு கொடுத்தாரு, அந்த கேரண்டியே அவர் செஞ்சுருக்காரா இல்லையா அப்படிங்கிறத டீட்டெயில்டாக பிச்சு பார்க்க போகிறோம் இந்த பதிவில் மக்களே. முக்கியமாக ஸோ ஃபஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் திங், 2014 அங்கே மன்மோகன் சிங் ஆட்சி இருந்த சமயத்தில் அவர் பிரச்சாரம் பண்ணுறாரு மோடி. அந்த பிரச்சாரத்தில் வார்த்தை சொல்கிறாரு என்னன்னா, பெட்ரோல் ப்ரைஸை நாங்கள் 50 ரூபாய்க்கு கொண்டு வந்துடுவோம் அப்படிங்கிறார். சரி, இதில் ஃபஸ்ட்டு டேட்டாஸை பார்த்துடலாம். 2014 பெட்ரோல் ப்ரைஸ் எவ்வளோ இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா 71 ரூபாய் இருந்தது பர் லிட்டர். இப்போ மன்மோகன் சிங் காங்கிரஸ் ஆட்சி இருக்குது. அந்த 71 ரூபாய் இருந்த சமயத்தில் க்ரூட் ஆயிலோட இன்டர்நேஷ்னல் ரேட்ஸ் பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வேல்யூ பார்த்தீங்கன்னா $113 இருக்குது ஒரு பேரல். $113 இருக்கக்கூடிய ஒரு பேரல் இருக்குது இன்டர்நேஷ்னல் மார்க்கெட் ப்ரைஸ் ஆஃப் க்ரூட் ஆயில். அந்த சமயத்தில் 2014 71 ரூபா பெட்ரோல் ப்ரைஸிங் இருக்குது இந்தியாவில். இப்போ என்ன பிரச்சாரம் பண்ணுறாரு மோடின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் ஆட்சிக்கு வந்து விட்டால் 50 நாள் டைம் கொடுங்க, அந்த 50 நாளில் நான் 50 ரூபாயாக மாற்றி காட்டுறேன் பெட்ரோல் ப்ரைஸிங்கை, என்னால் முடியும், ஓட்டு போடுன்னு கேட்குறாரு. ஓட்டு போட்டோம். 2014 அவர் பிஎம் ஆனார். 50 நாள் கிடையாது மக்களே, மொத்தம் 10 வருஷம் ஆயிடுச்சு. ஆல்மோஸ்ட் ஈக்குவல் டு 3650 டேஸ் ஆகிடுச்சு. இன்றைய ரேட் பார்க்கலாமா? பெட்ரோல் ப்ரைஸிங் 106 ரூபா பர் லிட்டர். ரைட், இப்போது க்ரூட் ஆயில் ப்ரைஸிங் பார்க்கலாம். க்ரூட் ஆயிலோடைய இன்டர்நேஷ்னல் மார்க்கெட் ரேட் ஏறி இருக்கணும் இல்லையா? அது ஏறல. இவ்வளோ நாள் $83 பர் பேரல். அதாவது $113 பர் பேரல் இருந்த அந்த சமயத்திலேயே மன்மோகன் சிங் அவர்கள் எக்ஸைஸ் டியூட்டியை குறைக்கிறார். ஏனால் இந்த இடத்துல மார்க்கெட் ப்ரைஸிங் ஏறுது, $113 இருக்குது பர் பேரல் இன்டர்நேஷ்னல் மார்க்கெட் ப்ரைஸ் ஆஃப் க்ரூட் ஆயில். இந்த சமயத்தில் ப்ரைஸிங்கை ஏற்றுனா மக்கள் கஷ்டப்படுவாங்க அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக என்ன பண்ணுறாருனால், இஸ் ரெடியூசிங் தி எக்ஸைஸ் டியூட்டியை குறைச்சி அந்த ப்ரைஸிங்கை அவர் மாற்றாமல் இருந்திருக்கார். ஆனால் இப்பொழுது க்ரூட் ஆயில் ப்ரைஸிங் பார்த்தீங்கன்னா $83 பர் பேரல். ஆனால் இன்றைக்கு ரேட்டு பெட்ரோல் ப்ரைஸு 106 ரூபா விற்கிறாங்க. இது ஏன் அப்படிங்கிறத யோசித்து பார்க்கணும். சரிப்பா, யார் ஆயில் தயாரிக்கிறாங்க? மேஜர் ஆயில் பெட்ரோலியம் கம்பெனிஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஓஎன்ஜிசி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கவர்மெண்ட் நிறுவனம் தான் 70% ஆஃப் தி டோட்டல் இந்தியாஸ் பெட்ரோலியம் நீட்ஸை ஃபுல்ஃபில் பண்ணுது. ஓஎன்ஜிசி இட்ஸ் அ கவர்மெண்ட் கம்பெனி. ஓகே, கவர்மெண்ட் கம்பெனி. ஆனால் இந்த கம்பெனிக்கு க்ரூட் ஆயிலை இன்டர்நேஷ்னல் லெவலில் அதை கொண்டு கொடுக்கும் கம்பெனி யாருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அம்பானி அண்ட் அதானி. ஸோ அம்பானி அதானி 2 பேரும் க்ரூட் ஆயிலை பேரலாக கப்பல்லேருந்து வெளிநாடுகளில் இருந்து அந்த பேரலாக இருக்கக்கூடிய பெட்ரோலியம் க்ரூட் ஆயிலை
கொண்டு வந்து ஓஎன்ஜிசி கொடுக்குறாங்க. இவங்க $83 பர் பேரலில் வந்து கொடுத்து வாங்கிட்டு இவங்க ஷிப்பிங் ப்ளஸ் இவங்களுடைய சார்ஜஸ்ன்னு சொல்லி போட்டு அதை ஒரு அமௌண்ட்டுக்கு விற்கிறாங்க. அந்த அமௌண்ட்டு விற்கிறாங்க, ஓஎன்ஜிசிக்கு வருது. அந்த ஓஎன்ஜிசிலேருந்து அடுத்தது பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அதை ரேட்டை ஏற்றி இன்றைக்கு ரேட் $106 விற்கிறாங்க. ஸோ அம்பானி, அதானி போன்ற நிறுவனங்கள் பெனிஃபிட் அடையணுன்றது காரணத்திற்காக இங்கே யார் பாதிக்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா பொதுமக்கள். ஸோ பெட்ரோல் ப்ரைஸிங் அவர் குறைக்கிறேன்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்தாரு. ஹி கேவ் அ கேரண்டி என்னாச்சு அப்படிங்கிறத இப்போ நம்ம கேள்வி. 50 ரூபா சொன்னீங்க, 50 ரூபா கொண்டு வந்துடுறேன் நீங்கள் 50 நாளில். இன்றைக்கி 10 வருஷம் ஆச்சு, இன்றைக்கி ரேட் $106. க்ரூட் ஆயில் ப்ரைஸிங் குறைஞ்சிருக்கு பர் பேரல். என்ன பண்ணுறீங்க மோடி? இதான் நம்ம கேள்வி. அடுத்தது நெக்ஸ்ட்டு பார்க்கலாம் மக்களே. குக்கிங் கேஸ் 2014 வருஷம் மன்மோகன் சிங் இருந்த சமயத்தில் $410 விற்று குக்கிங் கேஸ் ஒரு சிலிண்டர். இன்றைக்கு அது ரேட்டு பார்த்தீங்கன்னா $1160. என்ன சொன்னார்? நீங்கள் சப்சிடி வந்து நாங்கள் பெட்ரோலியம் கம்பெனிஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். எப்படின்னா மக்களே, $410 விற்ற சமயத்துலேயுமே அதோட ஒரிஜினல் ரேட்டு வேறையாக இருக்கும். ஒரிஜினல் ரேட்டு பார்த்தீங்கன்னா ஒரு $600-700 இருக்கும். அந்த $700 அப்படிங்கிறதுல ஒரு 300 சில்லற ரூபாயை பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் சப்சிடி கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க டு த கம்பெனி. அப்போ என்ன சொல்லிட்டாங்கன்னா, இந்த சப்சிடியை வந்து நான் மக்களுக்கு கொடுக்குறேன். மோடி சொன்ன வார்த்தைகள், நான் மக்களுக்கு கொடுத்துட்றேன். நான் ஏன் ஒரு கம்பெனி கொடுக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை, நான் மக்களுக்கான பிரதமர்னு பேசினார். இந்த வார்த்தை ஞாபகம் வச்சுக்கணும் மக்களே. பேசிட்டு என்ன பண்ணார்னால், சப்சிடி அப்படிங்கிறத நீங்கள் ஃபுல் அமௌண்ட்டு கொடுத்து சிலிண்டர் வாங்கிக்கோங்க, உங்கள் அக்கௌண்ட்டில் நம்பரை நீங்கள் லிங்க் பண்ணி விட்டுருங்க சிலிண்டர் கம்பெனி கூட, சிலிண்டர் ஏஜென்சிஸ் கூட, நான் சப்சிடி உங்களுக்கு கொடுத்துட்றேன் அப்படின்னார். சரின்னு எல்லா மக்களும் ஏமாந்து என்ன பண்ணாங்கன்னா பண்ணாங்க. சப்சிடி இஸ் ஸ்டாப்ட். இப்போ சப்சிடி பார்த்தீங்கன்னா 100 பேரில் 5 பேருக்கு வந்தால் பெரிய விஷயம். சப்சிடி இஸ் ஸ்டாப்ட். இப்போ என்ன இல்லாமல் பார்த்தீங்கன்னா மக்களே, $410 கொடுத்த சிலிண்டர் வாங்கிட்டு இருந்த போயிட்டு இப்போ நான் கொடுக்குற அமௌண்ட் $1160 கொடுக்குறேன் ஒரு சிலிண்டருக்கு. அப்போ எங்கே இன்க்ரீஸ் இருக்குது பாருங்கள். எலெக்ஷன் சமயம் வந்தவுடனே ஒரு $100 குறைக்கிறாங்க, அவ்வளோதான். இது ஏன் முன்னாடி பண்ண முடியல அப்படிங்கிற கேள்வி இருக்குது. ரைட். இப்போது சிலிண்டர் விலை ஏறி போச்சு, பெட்ரோல் விலை ஏறி போச்சு, சிலிண்டர் விலை ஏறி போச்சு. ஒரு சராசரி மனுஷனாக என் நிலைமை யோசிச்சு பாருங்கள் மக்களே. என்ன பண்ணுறீங்க மோடி? என் கேள்வி. அடுத்தது 3வது விஷயம், எம்ப்ளாய்மெண்ட். அவர் 2014 சொன்னார், ஒரு வருஷமும் 2 கோடி புது வேலைவாய்ப்பை நான் உருவாக்குவேன் அப்படின்னு ஒரு வாக்குறுதி கொடுக்குறாரு. 2 கோடி புது வேலைவாய்ப்புகள் ஒவ்வொரு வருஷமும். அப்போ யோசிச்சு பாருங்க, 10 வருஷம் ஆச்சுனால் அப்போ ஆல்மோஸ்ட் 20 கோடி பேருக்கு வேலைவாய்ப்பை கொடுத்துருக்கணும் மோடி கவர்மெண்ட். ஆனால் இவர் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஜாப்ஸில் இருந்த பல பேர் வேலை போனது. பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2, கவர்மெண்ட்டில் இருக்கக்கூடிய என்டிட்டி எல்லாத்தையுமே ப்ரைவேட்டுக்கு விற்கிறார், டு அதானி. ஸோ கவர்மெண்ட் செக்டார்ஸ்லாம் ப்ரைவேட்டுக்கு விற்கப்படுகின்றது டு அதானி குரூப்ஸ். அதன் மூலயமா அங்கே இருந்த ஜாப் பார்த்துட்டு இருந்த எல்லா கவர்மெண்ட் பீப்புளுக்கும் ஜாப்ஸ் பறி போகுது. தே பிகம் ப்ரைவேட் எம்ப்ளாயீஸ், நாட் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ். தென் அப்படி விருப்பம் இல்லை, அவங்க விலகி போய் ரிசைன் பண்ண சொல்கிறாங்க. அந்த இடத்துல ப்ரைவேட் எம்ப்ளாயீஸை வந்து ப்ளேஸ் பண்ணுறாங்க. ஸோ பப்ளிக் செக்டார்ஸ் எல்லாம் ப்ரைவேட்டுக்கு மாறப்படுது. ஸோ வென் பப்ளிக் செக்டார்ஸ் பிகம் ப்ரைவேட் செக்டார்ஸ், எப்படி வேலை கொடுப்பீங்க நீங்கள் அப்படிங்கிற கேள்வி இருக்குது மக்களே. அண்ட் மோரோவர், இப்போ ஷாக்கிங் சர்வே நான் கொடுக்க போகிறேன் உங்களுக்கு. சர்வே நான் படித்து காட்டுற மக்களே. த இந்தியன் எம்ப்ளாய்மெண்ட் ரிப்போர்ட் 2024 by the Institute for Human Development International Labour Organization posits a break outlook for the approximately 7 to 8 million young people being added to the labor force each year, with youth accounting for almost 83% of the India's unemployed workforce. கிட்டத்தட்ட ஒரு வருடமும் 83% of the youth people வேலை இல்லாமல் இருக்கிறார்கள். இந்த சர்வே இப்போ எடுத்த சர்வே in 2024. Even more distressing is that among the unemployed, the proportion of educated young people, those who have had a secondary level education or higher, had almost doubled to 65.7% of 2022. பார்த்துங்க மக்களே,
எம்ப்ளாய்மெண்ட் கொடுத்துட்ருக்காரு மோடி அவர்கள். எங்கே கொடுக்குறாரு அதான் தெரில. ஸோ 83% யங்கர் ஜென்ரேஷன் பீப்புள் வேலை இல்லாமல் கஷ்டப்பட்டுருக்காங்க அப்படிங்கிற சர்வே இப்போது எடுக்கப்பட்ட சர்வே. அப்போ எம்ப்ளாய்மெண்ட் எங்கே, என்ன பண்ணுறீங்க மோடி அப்படிங்கிற அடுத்த கேள்வி வருகிறது. சரி ஓகேப்பா, இங்கே தான் எம்ப்ளாய்மெண்ட் தர மாட்டேங்கிறான்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, சில யங்ஸ்டர்ஸ் போயிட்டு இராணுவத்தில் சேர்ந்தான்னு வச்சுக்கோங்களேன் மக்களே. இராணுவத்தில் 2 விதம் இருக்குது, கமிஷன், நான் கமிஷன்ட். அதில் நான் கமிஷன் ரேங்கிங்கில் சேர்றப்ப அவங்க என்ன சொல்கிறாருனால் அக்னிபாத் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்துகிறார். அதன்படி நீங்கள் 4 வருஷ காலம் அங்கே இராணுவத்தில் ஒர்க் பண்ணலாம். 6 மாதம் ட்ரைனிங்கில் போய்டும். ஸோ 3.5 இயர்ஸாக நீங்கள் ஒர்க் பண்ண முடியும். 3.5 வருஷம் ஒர்க் பண்ணதுக்கப்புறம் உங்களை தூக்கி போட்டுருவாங்க. உங்களுக்கு தகுதி இருந்தால் மட்டும்தான் நீங்கள் இராணுவத்தை தொடர்ந்து பணியாற்ற முடியும். இல்லை வெளியே நீங்கள் போயிட்டீங்கன்னால் வெளியே போகிற நீங்கள் ஒரு இராணுவத்தில் பணியாற்றிருந்தாலும் உங்களுக்கு எந்த விதமான சலுகையும் கிடையாது. நோ பெனிஃபிட்ஸ், நத்திங். பென்ஷன் வராது, ஒன்றும் வராது. நீங்கள் வெளியே போய் திரும்பி வேலை தேட ஆரம்பிக்கணும். அக்னிபாத் திட்டம் அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய மோசடி திட்டம்ன்ற நீங்கள் பார்க்க முடியும் மக்களே. ஒரு நார்மல் சோல்ஜருக்கும் அக்னிபாத் மூலியமாக போகக்கூடிய அக்னிவீஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அவர்களுக்கும் ஏகப்பட்ட டிஃப்ரென்சஸ் இருக்கின்றன. ஒரு இராணுவத்துடைய முழு விஷயத்தையும் நம்ம கற்றுக்கிறதுக்கே குறைஞ்சபட்சம் 5 இயர்ஸ் 6 இயர்ஸ் ஆகும்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு 4 வருஷத்தில் அவன் என்னவா இருந்துட முடியும்? ஹி கேன் ஜஸ்ட் பி எ கான்ட்ராக்ட் லேபரர்ஸ், அவ்வளோதான். ஒரு கான்ட்ராக்ட் லேபரராக ஒருத்தனை கொண்டு 4 வருஷம் வேலை பார்த்துட்டு சக்கையாக பிடிச்சி தூக்கி தூரம் போகிற மாதிரி கணக்கு தான் அக்னிபாத் திட்டம் அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது. வெளியே வந்தால் திரும்ப ஹி ஹேஸ் ஸ்டார்ட் ஃப்ரம் ஸ்க்ராட்ச். ஆரம்பத்தில் உழைச்சாகணும், வேலை தேடணும். வேலை தேடி கிடைக்கலன்னா என்ன கிடைக்கும் அவங்களுக்குலாம்? ஹார்ட்லி செக்யூரிட்டி ஜாப் கிடைக்கும். ஒரு செக்யூரிட்டி ஜாப் கிடைக்கும், அவ்வளோதான். அதிகபட்சம் வேறு கிடைக்காது அவங்களுக்கு. அப்படி தேடி தான் அவங்க வெளியே வந்து கஷ்டப்பட வேண்டியதாக இருக்கும். அக்னிபாத் திட்டம் உருவாக்குனதும் ஒரு கம்ப்ளீட்டான ஒரு டிசாஸ்டர்னு சொல்லலாம் மக்களே. ஸோ இவர் சொல்கிறாரு 2 கோடி புது வேலை வாய்ப்புகள், அதாவது எம்ப்ளாய்மெண்ட் கொடுப்பேன் அப்படின்னால் அக்னிபாத்தின் மூலியமாக ஒவ்வொரு 4 இயர்ஸ் அப்புறம் ஆல்மோஸ்ட் எவ்ரி இயர் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட நபர்கள் வேலை இல்லாமல் வெளியே வந்து நிற்கிறாங்க, கஷ்டப்படுறாங்க. அப்போ அவங்க என்ன பதில் இருக்குன்றது அப்படிங்கிற கேள்வி இருக்குது மக்களே. என்ன பண்ணீங்க மோடி அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அடுத்தது, நான் வெளிநாட்டிலேருந்து எல்லாருடைய பிளாக் மணி கொண்டு வந்து இங்கே வச்சுருவேன், இந்தியாவுக்கு கொண்டு வந்துடுவேன். இந்தியாவுக்கு கொண்டு வந்தது மட்டும் இல்லாமல் நான் இந்தியாவில் வச்சுக்க மாட்டேன் அந்த பணத்தெல்லாம். ஒவ்வொருத்தவங்க அக்கௌண்ட்லேயும் 15 lakh rupees நான் அந்த பணத்தை நான் போடுவேன் அப்படின்னு ஒரு வாக்குறுதி கொடுத்தார் மக்களே. அந்த வாக்குறுதியை நான் உங்களுக்கு ப்ளே பண்ணியே காட்டுறேன், நீங்களே கேளுங்க. கேட்டிருப்பீங்க மக்களே. 15 lakh rupees நான் ஒவ்வொரு அக்கௌண்ட்டுக்கும் நான் பணம் போட்டு விடுவேன், பிளாக் மணி மொத்தமாக கொண்டு வந்துடுவேன்றார். இது வரைக்கும் 15 lakh வேணாம், 5 ரூபா கூட போடல, 20 பைசா விட மாட்டேங்கிறாரு, எடுத்துடுறாரு. எஸ்எம்எஸ் சார்ஜ்ன்றாரு, மினிமம் பேலன்ஸ்ன்றாரு, மொத்தமாக தூக்கிறாருன்றது தான் இங்கே குற்றச்சாட்டை வைக்க வேண்டியதாக இருக்குது. நீங்கள் கொடுத்த வாக்குறுதி, மோடி கேரண்டி நீங்கள் கொடுத்துருக்குறீங்க ஒரு வாக்குறுதி. அந்த வாக்குறுதி என்னாச்சு மோடி அவர்களே? இதுதான் அடுத்த கேள்வியாக இருக்கிறது. நெக்ஸ்ட்டு வில் டாக் அபவுட் டிமானிட்டைசேஷன். ஆக்சுவலாக டிமானிட்டைசேஷன் அப்படிங்கிறது ஒரு நல்ல கான்செப்ட். ஆனால் அந்த கான்செப்ட் இந்தியாவில் ஒன் ஃபைன் டே அவர் ஒரு அறிவிப்பு கொடுக்குறார். அந்த அறிவிப்பை கொடுத்து என்ன சொல்கிறாருன்னா, இதனால் ஏகப்பட்ட பிளாக் மணியெல்லாம் ஒயிட்டாக மாறும், 500,000 ரூபா வந்து சில அறிவிச்சிட போகிறோம், அறிவிச்சா டோட்டலாக ஒயிட்டாக மாறிடும் அப்படிங்கிறார். சொன்னது காரணமாக நீங்கள் வச்சுருந்த பணத்தெல்லாம் டோட்டலாக கொண்டு வந்து, சப்போஸ் உங்கள்கிட்ட லிக்விட் கேஷாக இருந்தது 500,000 ரூபா இருந்ததுன்னா வந்து நீங்கள் மாற்றிக்கோங்க அப்படிங்கிறார். ஸோ இதனால் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த சமயத்தில் உங்களுக்கு பணம் ஏடிஎம்லுக்கு வரல, பைசா வரல, எல்லாரும் பைசாவும் வந்து அங்கே முடங்குது, ஏகப்பட்ட சிக்கல் ஏற்படுகின்றது. இதனால் என்ன ஆச்சு அந்த சமயத்தில்னால், இட் வாஸ் டோட்டல் எக்கனாமிக் ட்ராப். எக்கனாமிக் ட்ராப் மட்டும் இல்லை மக்கள், இதனால் மக்கள்கிட்ட அந்த பணப்புழக்கன்றது இல்லாமல் போச்சு. அதுக்கு பிறகு என்ன ஆர்பிஐ இப்போ சொல்கிறாங்க, ஆர்பிஐ அப்போதைக்கு சொன்னதில் எப்படி டிமானிட்டைசேஷன் என்ன நிலைமையில் இருக்குது, இதனால் என்னென்ன இம்பேக்ட் ஏற்படுத்தும் அப்படிங்கிறதை அவங்க பொறுத்து வெளியிடுறாங்க. வெளியிட சமயத்து சொல்கிறாங்க, எங்களுக்கு வெளியே, அதாவது நாங்கள் எதிர்பார்த்த அமௌண்ட் எல்லாமே உள்ளே வந்துச்சா அப்படிங்கிறத கேட்டால் கிடையாது. ஆனால் அந்தந்த அமௌண்ட்டை லிக்விட் கேஷாக இல்லாமல் வெவ்வேறு அசெட் பையிங்கில் போட்டு எல்லாம் செலவு எல்லாமே வந்து அவங்க சேவ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது மிக நிதர்சனமான உண்மை அப்படிங்கிறாங்க. ஆர்பிஐ ஒரு அறிக்கை விட்றாங்க மக்கள். அந்த அறிக்கையை நான் படித்து காட்டுறேன் பாருங்கள். ஆர்பிஐஸ் லேட்டஸ்ட் ரிப்போர்ட்
in clinching evidence that demonetization was a failure by the Modi government. So it is a complete failure அப்படிங்கிறாங்க. இது ஏன் என்ன காரணன்றதை டீட்டெயிலாக தனியாக வீடியோ நான் போடுற மக்களே. ஆனால் ஒரு டிமானிட்டேஷன் அப்படிங்கிற விஷயத்தை உருவாக்கி 500,000 ஒழிக்க போகிறேன்னு சொன்னீங்க. ஆனால் அதுக்கு என்ன பண்ணீங்க? ரெப்ளிகாவாக 2000 நோட்டு கொடுத்தீங்க. 2000 நோட்டை கொடுத்தவொடனே அதையும் சேவ் பண்ண ஆரம்பித்தாங்க. சேவ் பண்ண ஆரம்பித்து அந்த பணத்தை வைத்து விறுவிறுன்னு என்னென்ன முடியுமோ எல்லாத்தையும் அவங்க வந்து அசட்டாக வாங்கி போட்டாங்க. அதுக்கு 2000 நோட்டையும் ஒழிச்சிங்க. இதனால் என்ன ஆச்சுனால் கடந்த 4 இயர்ஸ் அந்த ஒரு டென்யூரில் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ஏகப்பட்ட மணி ஃப்ளோ இல்லாமல் போனது அப்படிங்கிறத வெளியிடுறாங்க RBI. ஸோ இது எவ்வளோ பெரிய ஒரு ட்ரென்ச்ன்றது நீங்கள் பார்த்துக்கலாம் மக்கள். இட்ஸ் அ கம்ப்ளீட் ட்ரென்ச் அண்ட் டிமானிட்டேஷன் இஸ் அ கம்ப்ளீட் ஃபெயிலியர். பிளாக் மணி மொத்தமாக வந்துதா அப்படின்னு கேட்டால் ஒரு அறிக்கை கொடுத்துருக்குறாங்க. அறிக்கை நான் படித்து காட்டுறேன், அப்புறமா தனி வீடியோவை போடுறவங்களுக்கு. இதனால் மக்கள் பாதிக்கப்பட்டாலும் கேட்டால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஸோ இது அடுத்த ஒரு ரிப்போர்ட் சொல்கிற விஷயம். அடுத்தது டாலர் ரேட். நம்ம எல்லாருக்கும் தெரியும் மக்களே, அந்நிய செலாவணின்னு சொல்லக்கூடிய டாலர் ரேட்ஸை பொறுத்து தான் ஒரு நாட்டின் எக்கானமி எப்படி டெவலப்டாக இருக்கா இல்லையான்றதை சொல்ல முடியும். உதாரணம் 2014 எடுத்துக்கலாமே. 2014 ஒரு டாலர் ரேட்டுடைய இந்திய மதிப்பு 62 ரூபாய். மோடி வந்து அப்போ பிரச்சாரம் பண்ணுறாரு, சொல்கிறாரு 62 ரூபாய் டாலர் ரேட்டில் இருக்குது, விச் இஸ் டூ ஹை. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் 40 ரூபாய் கொண்டு வந்துடும் அப்படிங்கிறார். ஆனால் இப்போ டாலர் ரேட் பார்த்தீங்கன்னா 2024 வருஷம் டாலர் ரேட் இஸ் 84 rupees per dollar. ஸோ 40 ரூபான்னு சொன்னார், ஆனால் 84 ரூபா வந்து நிற்கிற டாலர் ரேட்டு. அப்போ என்ன அர்த்தம்? அந்நிய செலாவணி அப்படின்னு சொல்லக்கூடிய எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ரேட்ஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கரன்சிஸ் அப்படிங்கிறது நம்ம நாட்டுடைய வேல்யூ ரொம்ப கம்மியாக இருக்குன்றது அர்த்தம்ன்றது ரொம்ப தெளிவாக தெரியுது மக்களை. அடுத்தது மிக மிக முக்கியமான விஷயம், சேஃப்டி ஃபார் த விமன். அவர் வார்த்தை சொன்னார், மோடி கேரண்டி சொன்னார், நான் பெண்களை பாதுகாப்பதில் என்னுடைய உயிரையும் கொடுக்க தயங்க மாட்டேன்னு ஒரு வார்த்தை விட்டார். ரைட், ஜஸ்ட் ரிமெம்பர் தி மணிப்பூர் மக்களை. மணிப்பூர் நடக்கக்கூடியது பிஜேபியின் ஆட்சி. அந்த மணிப்பூரில் 100கணக்கான பெண்களை கொன்னாங்க. ஆயிரக்கணக்கான பெண்களை ட்ரெஸ்லாம் கழட்டிட்டு தே ஃபார்ம் பரேடிங், வெளியே அணிவகுத்து நிற்க வச்சாங்க அம்மனக்கட்டையாக. சில பெண்களை ப்ரூட்டில் ரேப் பண்ணாங்க. அந்த ரேப் பண்ணப்பட்ட அந்த பெண் ஒரு எஃப்ஐஆரை பதிவு பண்ணுங்கன்னு அவ்வளவு அழுகுறாங்க. பதிவு பண்ண மாட்டேன்றது பிஜேபி கவர்மெண்ட். மணிப்பூர் இருப்பது பிஜேபி கவர்மெண்ட். பதிவு பண்ண மாட்டேங்கிறாங்க. அதற்கு பிறகு எவனோ ஒருத்தவன் அந்த பொண்ணை நியூடாக கொண்டு வந்து சுற்றி அவங்க வந்து அந்த பொண்ணை மாலஸ் பண்ணுறதை வீடியோவை வெளியிடுறான். ஆஃப்டர் 3 months, அந்த 3 மாதம் கழித்து வெளிவந்த வீடியோ தான் ஒரு மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியது. அதற்கு பிறகு எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க. ஸோ சொன்னார் பார்த்திங்கன்னா, பெண்களின் பாதுகாக்க என்னுடைய உயிரையும் கொடுக்க தயங்க மாட்டேன்னு சொன்ன அதே மோடி மணிப்பூர் பக்கம் தலை வச்சு படுக்கலை, மணிப்பூர் எட்டி கூட பார்க்கல. எல்லாத்துக்கும் மேலே மணிப்பூர் சம்பவத்தை பற்றி ஒரு வார்த்தை கூட அவர் ட்விட்டரில் போடவே இல்லை, எங்கேயுமே குரல் கொடுக்கவே இல்லை, வெளியே பேசக்கூட இல்லை. ரைட்டு, கம்மிங் டு அதர் திங்ஸ், ரெஸ்லர்ஸ் இஷ்யூ. எல்லாருக்கும் தெரியும் மக்களே, சாக்ஷி மாலிக்னு சொல்லக்கூடிய பிரான்ஸ் மெடல் வாங்கின, ஒலிம்பிக்லேயே பிரான்ஸ் வாங்கின ஒரு ரெஸ்லர். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, WFIன்னு சொல்லக்கூடிய ரெஸ்லர்ஸ் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியாவுடைய பிரசிடெண்ட்டாக இருக்கக்கூடிய இருந்த பிரிஜ் பூஷன் சரண் சிங் அப்படிங்கிற சிட்டிங் பிஜேபி எம்பி அங்கே பல பெண்களை மாலஸ் பண்ணியிருக்காரு. ஸோ ஹராஸ்மெண்ட் பண்ணுறாரு செக்ஷுவலாக அப்படிங்கிறதை ப்ரோப் பண்ண சொல்லி கேட்குறாங்க. யாருனால் சாக்ஷி மாலிக்னு சொல்லக்கூடிய ரெஸ்லிங்கில் ஒலிம்பிக்கில் பிரான்ஸ் மெடல் வாங்கி இந்தியாவுக்கு பெருமை சேர்த்த ஒரு வீராங்கனை, ஒரு பெண்மணி கேட்குறாங்க. அதற்காக இந்த பெண்ணை ரெஸ்லிங் ஃபெடரேஷன் தூக்கி வெளியே போடுறாங்க. இந்த பெண் டெல்லியில் இறங்கி ரோட்டில் போட ஆரம்பிக்கிறாங்க. இந்த பெண்ணு கூட பார்த்தீங்கன்னா பஜ்ரங் புனியான்னு சொல்லக்கூடிய இன்னொரு பெண்ணும் கலந்துக்கிட்டு ரோட்டில் போராடுறாங்க. நான் ஒரு நேர்மையான கோரிக்கையை வைக்கிறேன், அந்த கோரிக்கையை நிராகரிக்கிறதை தாண்டி என்னை அந்த ஃபெடரேஷன் தூக்கி வெளியே போடுறாங்க. இந்தியாவுக்கு பெருமை சேர்ப்பதற்காக நான் ஒலிம்பிக்ஸில் போயிட்டு பிரான்ஸ் மெடல் இந்தியாவுக்கு வாங்கி கொடுத்த ஒரு பெண்மணி, எனக்கான மதிப்பு மரியாதை இவ்வளோதானா இந்த நாட்டில் அப்படின்னு அந்த பெண்மணி இறங்கி போராடுற பெண்மணியை குண்டுக்கட்டாக தூக்கிட்டு போகுது பிஜேபி அரசாங்கம். அவங்களை உள்ளே வைக்கிறாங்க, ஸ்டேஷனுக்குள்ளே வைக்கிறாங்க, அரெஸ்ட் பண்ண பார்க்குறாங்க. அந்த பொண்ணு அழுகுறாங்க, கத்துறாங்க. எல்லாம் நாடே அப்போது கொதிச்சு எழுந்தது.
ஏங்க அவங்க ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, பிரிட்ஜ் புஷ்ன்னு சொல்லக்கூடிய எம்பி WFIன்னு சொல்லக்கூடிய ரெஸ்லிங் ஃபெடரேஷனில் இந்த பிரசிடெண்ட்டாக இருக்கிறாரு. அப்போ பிரசிடெண்ட் அந்த சமயத்தில் பல பெண்களை மாலஸ் பண்ணியிருக்காரு. இவர் மீது 2 வழக்கு இருக்கிறது. ஒன்று செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் கேஸ் இருக்குது, இன்னொரு போக்சோ கேஸ் இருக்குது. அவர் நீங்கள் வந்து இங்கே பிரசிடெண்ட்டாக போடாதீங்கன்னு சொல்கிறாங்க. அடுத்தது அவர் பண்ணதை நீங்கள் ப்ரோவ் பண்ணுங்கன்னு கேட்குறாங்க. அதை பண்ணாமல் இந்த பொண்ணை நீங்கள் எதுக்குங்க அரெஸ்ட் பண்ணி உள்ளதுக்கு போடுறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்பொழுதும் பிஜேபி அரசாங்கம் வாயே திறக்கல, கப்சிப் கபாகபா பேசாமல் இருந்தது. இதே மோடி தான். ஒன்று ரெஸ்லிங் பிரசிடெண்ட்டை தூக்கணும் பிரிட்ஜ் பூஷனை, அடுத்தது அதை ப்ரோவ் பண்ணுறதுக்கு ஒரு ஏஜென்சி ஃபிக்ஸ் பண்ணணும், இல்லை ஒரு போலீஸ் கேஸாக ஃபைல் பண்ணி பார்க்க சொல்லணும். எதுவுமே பண்ணல, கம்முனே இருந்தாங்க. இவர்கள் தான் பெண்களின் பாதுகாப்புக்கு தான் உயிரை கொடுத்தும் காப்பாற்றுன்னு சொன்ன மோடியுடைய கேரண்டி என்னாச்சுன்னு நம்ம கேட்குறோம். அதற்கும் பதில் கிடையாது அவங்க கிட்ட இருந்த மக்களை. அடுத்தது மிக முக்கியமான விஷயம், 2014 மோடி சொல்கிறார், ஒரு கேரண்டி தரார். என்ன பார்த்தீங்கன்னா, கண்ட்ரோலிங் ஆஃப் தி ப்ரைஸ் ரைஸ். அத்தியாவசிய பொருட்களின் விலையுயர்வை நாங்கள் விடவே மாட்டோம், விலையுயர்வு கொடுக்க மாட்டோம், விலையை குறைச்சே தான் வச்சுருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. ஆனால் இன்றைக்கு தேதியில் பார்த்தீங்கன்னா அத்தியாவசியமாக இருக்கக்கூடிய உணவுப் பொருட்கள்லேருந்து எல்லாத்துக்குமே ஜிஎஸ்டி போட்டு விலையேற்றம் தாறுமாறாக இருக்குது. ஆல்மோஸ்ட் 20% மேலே ஹைக் வருது எவ்ரி இயர். இதனால் என்னாகும், நாட்டில் கஷ்டப்படக்கூடிய நபர்களுக்கு வந்து சாப்பாடு கிடைக்காமல் கஷ்டப்படுவாங்க. ஸோ வறுமை அதிகமாகும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா மக்களே. ரைட்டு, இந்த வறுமையை பற்றி ஒரு குளோபலான ஒரு ரிப்போர்ட் நான் படிக்கிறேன் பாருங்கள். 2023 குளோபல் ஹங்கர் இண்டெக்ஸ் கிவ்ஸ் இந்தியா a rank of 111 out of 125 countries. 125 நாடுகளை எடுத்து அவங்க ஆராய்ச்சி பண்ணுறாங்க, ஒரு குளோபலாக ஒரு சர்வே எடுக்கிறாங்க. சர்வேயில் இந்தியாவில் அதிகப்படியான வறுமை இருக்கிறது. 125 கண்ட்ரியில் இந்தியா ஸ்டாண்ட்ஸ் 111 அப்படிங்கிறாங்க. அடுத்தது, this indicates the hunger severity level of serious for the country. This also marks a fall from the previous year's rank of 107. India's GHI score is 28.7 on a 100-point scale, where 0 is the best score. அதாவது இது இன்னொரு விஷயம் பார்க்கணும் மக்களே. சார் ஹங்கர் இண்டெக்ஸ் சொல்கிறீங்கல்ல, அப்போ வந்து 0 தானே சார் நல்லாதுன்னு சொல்கிறாங்க. 0வாக இருந்தால் தான் ஹங்கர் இல்லைன்னு அர்த்தம்ன்றாங்க. அது தெளிவாக சொல்கிறாங்க அவங்க. ஹங்கர் இண்டெக்ஸில், இந்த குளோபல் ஹங்கர் இண்டெக்ஸில் பார்த்தீங்கன்னா 0 அப்படின்ற லெவல் இருக்குதுனால் அப்போ உங்கள் நாட்டில் ஹங்கரியே இல்லைன்னு அர்த்தம், பசி பட்னி இல்லைன்னு அர்த்தம். 111 ரேங்கில் இருக்குனால உங்கள் நாட்டில் பசி பட்னி அதிகமாக இருக்குதுன்னு அர்த்தம் அப்படிங்கிற தெளிவாக இண்டெக்ஸ் பண்ணி கேட்குறாங்க இந்த இடத்துல. அப்போது இந்தியா இப்போ இவர் சொல்கிற மாதிரியான பேசிக் ப்ரைஸிங் ரைஸே இல்லைன்னா என்ன பண்ண முடியும், என்ன பண்ணும், எல்லாருக்கும் சாப்பாடு கிடச்சிருக்கணுமா இல்லையா? ஏன் பட்னியாகிறாங்க நம்ம நாட்டில்? 125 கண்ட்ரி எடுத்து பார்த்தால் இந்தியா ஸ்டாண்ட்ஸ் 111. அதில் 0வாக இருந்தால் தான் பெஸ்ட்டு அப்படின்னு தெளிவாக சொல்கிறாங்க. அப்போ 111 இடத்துல இருக்குனால் அப்போ நம்மளுடைய அப்போ இதை விட ஒஸ்ட்டாக யார் இருக்காங்க தெரியுங்களா? ஒரு 24 பேர் தான் இருக்கு, சரி 14 பேர் தான் இருக்கிறாங்க. 125 கண்ட்ரியில் 14 கண்ட்ரினா அப்போ இது 15th ரேங்க்கு ஹையஸ்ட்டு ஹங்கரி இருக்கக்கூடிய இடத்துல. எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள் மக்களே. அப்போது இவர் தான் ப்ரைஸை வந்து ஏற்றாம பார்த்துக்கிறாரா அப்படிங்கிற கேள்வி இருக்கிறது. எல்லாத்துக்கும் மேலே ஃபார்மர் ஸ்ட்ரைக் பண்ணாங்க, வருஷனாக ஸ்ட்ரைக் பண்ணாங்க. அந்த ஸ்ட்ரைக் பண்ணக்கூடிய ஃபார்மர்ஸை இதே மோடி அரசாங்கம், அதாவது ஒரு விஷயம் பார்க்கணும் மக்களே, நடுக்கடலில் இறங்கி ஸ்கியூபா டைவிங் பண்ணுறன்ற பேரில் கீழே போயிட்டு அங்கே கீழே கடலுக்குள்ளே போயிட்டு அந்த மயிலறகை வச்சுக்கின்னு ஜூம் சக்கா பண்ணுற கொண்டிருக்கார் மோடி. அந்த ஜூம் சக்கா பண்ணுற சமயத்தில் அந்த ஃபார்மர் ஸ்ட்ரைக்கிட்ட ஒரு 2 நிமிஷம் பேசியிருந்தாலே ஏதாவது தீர்வு கிடச்சிருக்கும். என்னையா அவங்க பிரச்சனை, என்ன அவங்க கஷ்டம், நான் இந்த திட்டத்தை போட்டிருக்கேன், இது என்ன சிக்கல் இருக்குது சொல்லுங்கள், இதான் சிக்கலா, சரி இதை நான் ஆர்டர் பண்ணுறேன், இதை செய்கிறேன் அப்படின்னு ஒரு வார்த்தையை பேசுனா அவங்க கொண்டாடி இருப்பாங்க ஃபார்மர்ஸ். அதை விட்டுட்டு அந்த ஃபார்மர்ஸை அடித்து துரத்தினாங்க, அவங்களுடைய வீடுகளையும் அவங்களுடைய இடங்களையும் புல்டோசர் வச்சு இடித்து தள்ளினாங்க. அந்த ஃபார்மர்ஸை சுட்டார் ஒரு எம்பி. பார்லிமெண்ட் வெளியே போயிட்டு இருந்த ஃபார்மர்ஸை ஒரு எம்பி காரணங்க சுடுறாரு, சுட்டு காயப்படுத்துகிறார். இதுதான் அவங்களுடைய பசி பட்னியை போகக்கூடிய ஃபார்மர்ஸ். அவங்க இல்லைனா பசி பட்னி அதிகமாக தலைவிரிச்சு ஆடும். அப்படிப்பட்ட நபர்களை நீங்கள் ஹேண்டில் பண்ணுற விதம் இதானா அப்படின்னு கேட்டால் இவங்க சொல்கிறாங்க மோடிஸ் கேரண்டி அப்படின்னு பேசுகிறாங்க. இதான் மோடிஸ் கேரண்டியான்றது கேள்வி இருக்கிறது மக்களை. அடுத்தது மிக முக்கியமான விஷயம், மோடி அரசாங்கம்
அதாவது ஊழலை வந்து தடுத்து ஜீரோவாக்கி விடும்னு பேசிகிட்டு இருப்பாங்க. மோடிஸ் கேரண்டியை பொறுத்தளவுக்கு மிக முக்கியமாக வார்த்தை சொல்கிறாங்க, எண்ட் ஆஃப் கரப்ஷன் வார்த்தை பேசிகிட்டு இருக்காங்க. சரி, எப்படி எண்ட் ஆஃப் கரப்ஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மோடி கவர்மெண்ட்டை பொறுத்தளவுக்கு நீ கரப்டராக இருக்கியா, நீ என்ன பண்ணு, ஓன் துட்டு எனக்கு கொஞ்சம் பாதி கொடுத்துரு, நான் என் பாக்கெட்டில் போட்டுக்கிறேன். இதுதான் இவங்களை பொறுத்த எண்ட் ஆஃப் கரப்ஷன். நான் சும்மா சொல்ல மக்களே, எண்ட் ஆஃப் கரப்ஷன் என்ன அர்த்தம் அப்படிங்கிறதுக்கான ஒரு எக்ஸாம்பிளே இல்லாமல் எப்படி ஒரு அதுக்கான அகராதியை மாற்றி வைக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கான மிக முக்கியமான விஷயம்தான் எலக்ட்ரல் பாண்ட் ஸ்கேம். ஒருத்தன் ஐடியில் வந்து ஏமாற்றிக்கிட்டு இருக்கான் ஒரு கம்பெனிக்காரன், இன்னொருத்தன் சட்டவிரோத பரிபரிந்துரை பண்ணிகிட்டு இருக்கிறான் இடி, இன்னொருத்தன் மேலே சிபிஐ கேஸ் வருது அப்படின்னால் சிபிஐ, இடி, ஐடி இந்த 3 ஏஜென்சியும் ஏவி விட்டு இந்த பாரு உன்ட்ட இவ்வளோ துட்டு இருக்குது, இதை வந்து அப்படியே பாதி வந்து 50% மோடி கொடுத்துரு, 50% நீ வச்சுக்கோ, உன் மேலே கேஸ் எதுவும் இருக்காது அப்படின்னு அவங்கள கரெக்டாக இடி உள்ளே வரும். இடி வந்து சர்ச் பண்ணுவாங்க. அடுத்த 4 டேஸில் எலக்ட்ரல் பாண்ட் அப்படிங்கிற பேரில் ஒரு அமௌண்ட்டை தூக்கி மோடி கொடுத்துரும். இது வந்து கிட்டத்தட்ட இந்த மாதிரி மட்டும் 11,500 கோடி ரூபாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது பிஜேபிக்கு ஆஸ் எலக்ட்ரல் பாண்ட். ஒயிட்டாக மட்டும், பிளாக்காக அவ்வளோ நமக்கு தெரியாது. ஸோ இது வந்து கரப்ஷனை எண்டு கொண்டு வரதுக்கான ஒரு அகராதியா, இதான் அர்த்தமானா நமக்கு தெரியல மக்கள். இப்படியும் பண்ணலாம் போல இருக்குன்னு நமக்கு தோணுது. இதனால் யாருக்கு என்ன லாபம்? இப்போ நான் பொதுமக்களாக கேட்குறேன், எலக்ட்ரல் பாண்டு ஒருத்தவன் கரப்ஷனில் வந்து தலைவிரிச்சு ஆடிட்டு இருக்கிறான் ஒரு கம்பெனிக்காரன், அவங்ககிட்டருந்து பாதி காசை நீங்கள் எடுத்துக்கிறீங்க, நீங்கள் காசு வச்சுக்கிறீங்க, அவனும் காசு வச்சுக்கிறான். ஒரு பொதுமக்களாக நான் இல்லை எங்கேயா நான் வந்து பெனிஃபிட் அடைகிறேன்? இதுதான் நம்ம கேட்கக்கூடிய ஒரே கேள்வி. அப்போது திஸ் கவர்மெண்ட் இஸ் ஃபார் த கார்பரேட்டா ஆர் ஃபார் த பீப்புளா அப்படிங்கிற ஒரு முதன்மையான கேள்வி எழுகிறது. இப்போ இவங்க வந்து மோடியோடைய கேரண்டின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, மோடியோடைய கேரண்டி யாருக்கு அப்படிங்கிறதையும் தெளிவுபடுத்தினோம் இந்த இடத்துல. மோடிஸ் கேரண்டி ஃபார் கார்பரேட், மோடிஸ் கேரண்டி ஃபார் கம்பெனிஸ், டாப் கம்பெனிஸ், மோடிஸ் கேரண்டி ஃபார் ஹூம் அப்படிங்கிற தெளிவுபடுத்திட்டால் அப்போ தெளிவாக வந்து ஓட்டு கேட்குறதுக்கும் மக்கள் புரிஞ்சு ஈஸியாக இருக்கணும் பார்க்க வேண்டியது இருக்க மக்களே. இஸ் மோடி இஸ் ரியலி ஃபார் த பீப்புள் அப்படின்னு கேட்டிங்கனால் இவ்வளோ விஷயம் சொல்லியிருக்கேன் நான். அன்எம்ப்ளாய்மெண்ட்லேருந்து உங்களுக்கு பெட்ரோல் விலை, கேஸ் விலை, அன்எம்ப்ளாய்மெண்ட்டு, ப்ளஸ் வந்து உங்களுக்கு இந்த வீடியோ போட்டுற காமிச்சவங்களுக்கு இப்போ 15 lakhs தரனாரு, அதுவும் தரையில். அடுத்தது பிளாக் மணி கொண்டு வரல. எல்லாத்துக்கும் மேலே வந்து சேஃப்டி ஃபார் விமன் அது கிடையாது. எல்லாத்துக்கும் மேலே பசின்ற முக்கியமான ஒரு தருணம், குளோபல் ஹங்கர் இண்டெக்ஸ் கொடுத்த அந்த ஒரு சர்வே, இதெல்லாம் வச்சு பார்க்குறப்போ இந்த கவர்மெண்ட் மக்களுக்காக இருக்கிறதா அல்லது மோடிஸ் கேரண்டி ஃபார் கார்பரேட்டா அப்படிங்கிறதை நீ தான் சொல்ல வேண்டும் மக்களே. ஒரு நாள் இன்னும் கேட்டுட்ருக்கோம், 10 வருஷத்தில் என்ன மோடி பண்ணியிருக்காருன்றதை சொல்லுங்கள். ஏன்னா நாங்கள் வந்து தேடி பார்க்குறப்போ இதான் கிடைக்கிது, இதான் அவருடைய அச்சீவ்மெண்ட்டாக கிடைக்கிது. உங்களுக்கு தான் அச்சீவ்மெண்ட் கிடச்சிருக்கா கொஞ்சம் காட்டுங்க, தெரிஞ்சுக்கலாம்னு ஆசைப்படுற மக்களே. அப்படி யாராவது பிஜேபி சொம்பு தூக்கி இருந்தீங்க அப்படின்னாலுமே கொஞ்சம் தயவுசெய்து என்ன மோடி 10 வருஷத்தில் பண்ணியிருக்காரு, 10 இயர்ஸில் உங்களுடைய அச்சீவ்மெண்ட் என்ன அப்படின்னு சொல்லுங்கள். அப்போ வந்து டோன்ட்ஸ் மென்ஷன் ஆஸ் ராமர் கோயில் கட்டணும்னு சொல்லாதீங்க. ராமர் கோயில் கட்டினது வந்து ஒரு அச்சீவ்மெண்ட் கிடையாது. ஸோ கோயில் கட்டுறது அச்சீவ்மெண்ட்டாக தயவுசெய்து பார்க்க வேண்டாம் மக்களே. இந்த இடத்துல இந்த காலகட்டங்களில் கோயில் கட்டுவது அச்சீவ்மெண்ட்லாம் கிடையாது. அதில் போய் உட்காந்து பூஜை பண்ணுறது, புனஸ்காரம் பண்ணுறது, ஓமத்து மேலே உட்காந்துட்டு இருக்கிறது அச்சீவ்மெண்ட் கிடையாது. அச்சீவ்மெண்ட்னா இதுதான் அச்சீவ்மெண்ட் நான் கேட்குறேன். வாட் இஸ் பெட்ரோல் ப்ரைஸ் என்ன இருக்குது, என்ன சிலிண்டருக்கு ப்ரைஸ் என்ன இருக்குது, ஹங்கரோட இண்டெக்ஸ் யோசிச்சு பாருங்கள், ஸ்டேட்டிஸ்டிக் எம்ப்ளாய்மெண்ட்டை யோசிச்சு பாருங்கள். இதெல்லாம் தான் மக்களுக்கு தேவையான விஷயங்கள். இந்த விஷயத்தை ஏதாவது பண்ணியிருக்காரா, அச்சீவ்மெண்ட் இருக்கான்ற தயவுசெய்து மென்ஷன் பண்ணுங்கள் மக்களே. என்ன நினைக்கின்றது கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.